போன வாரம் என்னுடைய சேனலில் போட்ட 2 வீடியோ 5000 வியூஸுக்கு மேலே போயிருக்குங்க. ஒரு வீடியோ 6000 வியூஸை நோக்கி போயிட்டுருக்கு. இன்னொரு வீடியோ 8100 வியூஸை இந்த வீடியோ எடுக்கும்போது போயிட்டுருக்குங்க. ஸோ டோட்டலாக 14000 வியூஸுன்றது வந்திருக்கு. கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னா என்னுடைய சேனலில் அடிக்கடி 5000 வியூஸை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் விடைக்குன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரோட நம்ம சேனலை இணைச்சிருக்கோம். அந்த சேனலில் 48 மணி நேரம் அப்படின்ற ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவில் பார்த்திங்கன்னா நம்முடைய சேனல் 8000லேருந்து 10000 வியூஸை அதாவது 2 நாளைக்கு ஒருக்க கெயின் பண்ணுது. அதில் நியூ வியூவர்ஸும் இருக்காங்க, ரிட்டர்னிங் வியூவர்ஸும் இருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டாவும் இருக்குது. நீங்கள் என்னுடைய சேனலுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த அபவுட் இருக்கும், எப்போ சேனல் ஓப்பன் பண்ணாங்கன்ற ஒரு டேட் இருக்கும்ல, அங்கே போயிட்டு இப்போ என்னுடைய சேனல் அதாவது இந்த வீடியோ எடுக்கும்போது 7,89,000 வியூவர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ நான் இந்த டேட்டாலாம் எதற்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வியூவர்ஸ் வராங்கல்ல, இவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸாக கன்வெர்ட் ஆனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது 7,89,000 சுமார் 8 லட்சம் பேர் நம்முடைய சேனலுக்குள்ளே வந்துட்டு போயிருக்காங்க. சப்ஸ்கிரைபராக கன்வெர்ட் ஆனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஒரு 13,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது இருக்காங்க. இப்போ போன வாரம் நான் சொன்னேன் 14,000 வியூஸ்ன்றது வந்துச்சுன்னு. இப்போ இந்த 14,000 பேரில் எவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க? ஒரு 7,000 பேரா? இல்லை அதுலேயும் பாதி 3,500 1000 இல்லை ஒரு 500 அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 350 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்களால சப்ஸ்கிரைப் பண்ண முடியல? எது அவங்கள தடுக்குதுன்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஒருவேளை கல்நஞ்சமா அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம சேனலில் வியூவர்ஸ் வராங்கன்றது மட்டும் இங்கே நிரூபணமாகுது. உங்களுடைய சேனலில் எப்படி இந்த மாதிரி வாரத்துக்கு 5000 வியூஸோ இல்லை ஒரு வீடியோவுக்கு 5000 வியூஸோ எப்படி கொண்டு வரலான்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதற்கு நீங்கள் ஒரு ஃபேன்சியான தம்ப்நெயிலோ இல்லை ஒரு கேட்சியான டைட்டிலோ போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த டைட்டிலையும் தம்ப்நெயிலும் நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்க, எப்படி நீங்கள் சிம்பிளாக வீடியோ ஒரு மெத்தட் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, எப்படி என்னால் நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்புங்க. இது என்னுடைய சேனல் மட்டும் இல்லாமல் என்னுடைய கிளைண்ட்ஸ் ஒரு 9 சேனலை நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். அதில் சிலருடைய இன்டர்வியூன்றது நம்முடைய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ நான் ஒரு ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன். நான் ஏதோ ஒரு கூகுளிலேருந்து எடுத்தோ இல்லை ChatGPT பார்த்தோ இல்லை 4 வீடியோலேருந்து அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சோ நான் கொடுக்கல. எனக்கு என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நடக்கக்கூடிய அந்த வீஸ் லாஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணுறேன் நான் ஒரு வாரமும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ தட் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா பிட்ஸ் அண்ட் பீசஸாக பார்க்காம முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, அது என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மெத்தடோடைய நேம் ஆடியன்ஸ் அப்ரூவல். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, இந்த மாதிரி ஒரு டேர்மை நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. யாருமே இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம். ஆடியன்ஸ் அப்ரூவலுக்கும் வியூஸுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. இப்போ முதல்ல ஆடியன்ஸ் அப்ரூவலாக என்னன்றதை பார்த்துருவோம். இப்போது நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட டார்கெட் ஆடியன்ஸுக்கு, ஒரு குறிப்பிட்ட வியூவர்ஸுக்கு, ஆடியன்ஸுக்கு, ஓகேங்களா? இப்போது அந்த வியூவர்ஸ், அந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் உங்களை நம்பணும், உங்களை அவங்களில் ஒன்றா நினைக்கணும். அவங்க ஒரு குரூப்பாக இருக்காங்கல்ல, அந்த குரூப்பில் நீங்கள் ஒரு ஆளை நம்பணும். உதாரணமாக ஒரு மேக்கப் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்கள் வீடியோ போடும்போது உங்களுடைய வியூவர்ஸ் உங்களை நம்பணும். 2வது, நீங்கள் அவங்களில் ஒரு ஆளாக மாறணுங்க. அதுக்கு பேர் தான் ஆடியன்ஸ் அப்ரூவல். இப்போ இந்த ஆடியன்ஸ் அப்ரூவலை எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் இருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு யூடியூப் க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருக்கேன். அதாவது யூடியூபர்ஸ்க்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ யூடியூபர்ஸ் என்னை நம்பணும், யூடியூபர்ஸ் அவங்களில் ஒரு ஆளாக என்னை நினைக்கிறோம். இது 2 நடந்துச்சுன்னா ஆடியன்ஸ் அப்ரூவல் எனக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதுக்கு 3 ஸ்டெப் இருக்குங்க.
ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஃப்ரெஷ் ஐடியாஸ்ன்றது இருக்கணுங்க. இப்போ இதை நான் எப்படி என்னுடைய சேனலில் பண்ணேன், எப்படி ஆடியன்ஸ் எனக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க, எப்படி இந்த மாதிரி ஒரு 5000 பேரோ 10,000 பேரோ வாரம் என்னுடைய சேனலுக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃப்ரெஷ் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து டெய்லி வீடியோஸ் போடணும் அப்படின்னு நிறைய பேர் டிப்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அதை வேணாம், வாரத்தில் 2 வீடியோ மட்டும் போடுங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தேங்க. அதுக்கப்புறமா அன்லிஸ்டடில் போடணும், வீடியோவை டைரெக்டாக பப்ளிக்கில் போடக்கூடாதுன்னு எல்லாருக்குன்னு எஜுகேட் பண்ணேன். அப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட் எழுதணும் அப்படின்னு நான் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தேன். அப்புறம் நம்ம ஷார்ட்ஸ் போடவே தேவையில்லை அப்படின்னு நான் முதல் முறையாக இந்த யூடியூப் ஸ்பேஸ்க்குள்ளே நான் கொண்டு வந்தேங்க. இப்போ இங்கே பாருங்கள், யூடியூப் டிப்ஸ் போடுறவங்க எல்லாருமே ஷார்ட்ஸில் வியூஸை கொண்டு வருவது எப்படி, வியூஸை இன்க்ரீஸ் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க ஷார்ட்ஸ் போட மாட்டாங்க. இந்த மாதிரி பல கான்செப்டை நான் கொண்டு வந்தேன். அதாவது நம்ம மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு பல மாதங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை, 4 மாதத்துக்குள்ளேயே நம்ம மானிட்டைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஊரே பேசிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, பெய்டு கோச்சிங் ஃப்ரீ கோச்சிங்னு. அதுக்கு விதை போட்டது நான் தான் ஃபஸ்ட்டு பெய்டு கோச்சிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தேன். இன்டர்வியூ எடுத்தேன். நீங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். என்னுடைய பெய்டு கோச்சிங் மானிட்டைஸ் ஆன ஒரு சேனல்ஸ் எல்லாமே இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நான் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறமா 100 வீடியோ போட்டால் தான் நம்முடைய சேனல் மானிட்டைஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதையும் நம்ம பிரேக் பண்ணோம். அப்புறம் லைவ் வரணும். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் யூடியூப்பில் நம்ம புதுசாக கொண்டு வந்தோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ மேக்கப் டிப்ஸ் போடக்கூடிய 500 பேர் இருக்காங்க நீங்கள் வச்சுக்கோமே. நீங்கள் 501 ஆளாக நீங்கள் எதுக்கு? அவங்க பண்ணுறதே நீங்களும் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுக்கு? அதுக்கு பேசாமல் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கம் போகலாம், இல்லை யூடியூபே ஆரம்பிக்காமல் இருக்கலாம். நான் இங்கே பார்க்கக்கூடிய 99% கிரியேட்டர்ஸுடைய வீடியோஸ்ன்றது போரிங்காக இருக்குங்க. இதை நான் பாயிண்ட் பிளாங்காக சொல்லுவேன். இது உங்களுக்கு ஹார்ஷாக இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் 10ஓட 11 ஒரு ஆளாக நீங்கள் வீடியோ போடுறீங்க. யாருக்குமே தான் என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஆழ அகலம் தெரியாமல் நீங்கள் வீடியோ போடும்போது வியூவர்ஸ்க்கு பளிச்சுன்னு தெரியும். இவர் ஒரு எலி, இவர் புலித்தோல் போத்திட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி தான் வியூவர்ஸ்க்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஒரு இதில் சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லைன்னா அதில் நீங்கள் வீடியோ பண்ணாதீங்க. பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் அதாவது நீங்கள் முதலையே முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் அதை பற்றின கண்டென்ட் போடுறத உங்களால் ஸ்டாப் பண்ண முடியும். அதாவது நிறைய கண்டென்ட் நீங்கள் போடுறீங்கள, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் காலியாயிரும், சரக்கு காலியாயிரும். அதுதான் நான் சொல்ல வரேன். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டெயின்ன்றது வேணுங்க. இப்போ இதுக்கும் யூடியூப் வியூஸ் வர்றதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குங்க. இப்போ நான் முதல்ல சொன்னேன் பாருங்கள், ஆடியன்ஸ் அப்ரூவல்னு. இப்போ இந்த ஆடியன்ஸ் அப்ரூவல் என்ன சொன்னேன், ஃப்ரெஷ் ஐடியாஸ் போடணும். நான் எப்படிலாம் ஃப்ரெஷ் ஐடியாஸ் கொண்டு பாருங்கள். இங்கே நிறைய விஷயங்களை நான் கொண்டு வரும்போது அது அவங்களால ஜீரணிக்க முடியாமல் கடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரிலாம் நான் பண்ணேன். அடுத்தது ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மண் பானையில் குடிக்கிற தண்ணிக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. அப்புறமா ஒரு எவர் சில்வர் டம்ளரில் குடிக்கக்கூடிய தண்ணிக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. ஒரு பேப்பர் கப்பில் குடிக்கக்கூடிய தண்ணிக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. கரெக்டுங்களா? தண்ணி விடுங்க, ஒரு டீ, காஃபி, பாதாம் பால் எதை குடித்தாலும் அது அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் நீங்கள் யாருன்றதை நீங்கள் ஆத்தென்டிசிட்டியாக இங்கே ப்ரெசென்ட் பண்ணணுங்க. அதாவது நான் இங்கே ஸ்டைலுன்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன தெரியுமா மைண்டில் வச்சுருப்பீங்க, நம்ம முன்னொரு கிரியேட்டரை பார்க்கணும், அவரை மாதிரி பேச ஆரம்பிக்கணும், இல்லைனா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணுமோ, மேக்கப் போட்டுக்கணுமோ, ஸ்டைலிஷாக இருக்கணுமோ, நிறைய ஷார்ட்ஸ் வைக்கணுமோ. இது ஸ்டைல் கிடையாது. உங்களுடைய ஆத்தென்டிக் செல்ஃப், நீங்கள் யாருன்றதை எந்த ஒரு மாஸ்க் போடாமல் ஃபில்டர் போடாமல் நீங்கள் ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆள் ஆனால் வீடியோ எடுக்கும்போது வேறு ஆளாக மாறிடுவீங்க. உங்களுக்குள்ளே ஒரு ஆவி புகுந்த மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பில் ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களை அதாவது இப்போ என்கிட்ட நீங்கள்
ஸ்ட்ரெயிட்டாக பேசாமல் இன்டைரக்டாக பேசுங்க, இல்லை சுற்றி வளைச்சி பேசுங்கன்னு யாராவது சொன்னால் இந்த வந்து பேசாதன்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு பேசவே வராது. இப்போ சட்னி நல்லா இல்லை அப்படின்னா ஊசி போச்சுன்னு சொல்லிடணும். இங்கே நிறைய பேர் என்ன தெரியா பண்ணுறீங்க, சுற்றி வளைச்சி இந்த சட்னியில் வந்து நல்லா இருந்திருக்க வேண்டிய சட்னி அதில் வந்து நிறைய தண்ணி ஊற்றிருக்காங்க, நிறைய தேங்காய் அரைச்சிருக்காங்க, நீங்கள் தாளிப்பு கம்மியாக போட்டிருக்கலாம், அன்னைக்கு நல்லா தான் பண்ணீங்க, இன்றைக்கி தான் நீங்கள் ஒழுங்காக பண்ணலை, இப்படித்தான் உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் இல்லவே இல்லை. இப்படி இருந்தால் எப்படி உங்களுக்கு வந்து உங்களால் ஒரு ஆடியன்ஸை பில்டு பண்ண முடியும்? 500 பேர் வீடியோ போடுறாங்க, நீங்களும் ஒரு ஆளாக வீடியோ போடுறீங்க, அது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இதை சொன்னால் நம்மளை திட்டிடுவாங்களோ, இதை சொன்னால் நம்மளை வந்து இப்போ நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் திட்டிடுவாங்களோ, இதனால தான் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சேனல் யாருக்குமே ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் நான் அனுப்புறதில்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டாப்பிக்லாம் நான் பேசும்போது நீ ஏன் இப்படி பேசுகிற, எல்லாரும் யூடியூப் கோச்சாக மாறிடுவாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போடக்கூடாதுங்க. இதுவும் ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு டாபிக் தான். நிறைய பேர் சொல்லுவீங்க ஷார்ட்ஸ் வந்து போட்டால் தான் வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, வாட்ச் டைமு நம்ம வந்து பெருசாக ரீச் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிற கான்செப்டே வேறுங்க. இங்கே 99% யூடியூபர் சொல்கிறத நான் சொல்லவே மாட்டேன். நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம எப்பயுமே இன்கம்மை தவிர்த்துட்டு நம்ம வந்து இம்பேக்ட் தான் முன்னிலைப்படுத்தணும். இப்போ இதுக்கும் ஷார்ட்ஸுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குன்னா, இப்போ இந்த கான்செப்ட் வந்து எத்தனை பேருக்கு புரியுது, இதை பற்றி பார்ட் வேணும்னா பார்ட் 2ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது டீப்பரான கான்செப்ட். இங்கே வந்து இப்போ நீங்கள் மேக்கப் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோமே, இங்கே 500 பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க. இப்போது நீங்கள் 507 வர்றீங்க. வரும்போது இங்கே ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும். நான் பெஸ்ட்டு, இங்கே நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, நீங்கள் நிறைய தவறுகள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறையா சொல்ல வேண்டியிருக்கு, நீங்கள் ஃப்ரெஷ் ஐடியா கொடுக்க வேண்டியிருக்கு, உங்களுடைய ஸ்டைலை காட்ட வேண்டியிருக்கு. இது நீங்கள் 1 நிமிஷம் ஷார்ட்ஸ் வீடியோ பண்ண முடியுமா, இல்லை 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ, ஏன் 1 hour லாங் வீடியோவில் பண்ண முடியுமா? எது வந்து சீக்கிரமாக உங்களுடைய ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கும்? அது ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு வீடியோவாக பண்ணணும். இதுக்கு நிறைய டைம் ஆக போகுது. ஆனால் இதை பாருங்கள், நீங்கள் பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியும். இம்பேக்டை க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் தானாகவே ஃபாலோ பண்ணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு ஷார்ட் டைமாக எப்படி க்ரோ ஆகலாம், இந்த ஷார்ட்ஸ் போடலாமா இல்லை vlog போடலாமா, எதை க்ரோ பண்ணலான்னு தான் யோசிக்கிறீங்க, ஏரிய லாங் டேர்ம் யோசிக்க மாட்டீங்க. இப்போது நீங்கள் வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனலை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு க்ளூ இல்லை, நிறைய டிப்ஸ் வீடியோவாக பார்த்துட்ருக்கீங்க வாரம், உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை அப்படின்றவங்க மட்டும் என்னுடைய பேர் கோச்சிங் வாங்க. ஒரு 4 months டைமில் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 hours வாட்ச் டைமை உங்களுடைய சேனலுக்கு என்னால் கொண்டு வைக்க முடியும். இதுக்கு மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் பயன்பெற்றவங்க அவங்களுடைய இன்டர்வியூன்றது என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.